ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உலகிற்கே ஒளியை கொடுக்கும் சூரிய பகவான். அவரால் தன் அருகிலிருக்கும் மனைவியே யார் என்று அடையாளம் காண முடியாமல் போனால் எப்படி இருக்கும்? விண்ணுலகையே அதிர வைத்த ஒரு இரகசிய திட்டம், ஒரு நிழலை ஒரு பெண்ணாக மாற்றியது. அந்த நிழலில் இருந்து பிறந்த குழந்தைதான் இன்று உலகமே அஞ்சும் நீதி தேவன் சனி பகவான். சூரிய பகவானின் தகிக்கும் வெப்பத்தை விட அவரது குடும்பத்தில் நடந்த இந்த மர்மக்கதை இன்னும் அதிகமாக சூடானது. வாருங்கள், அந்த புராண ரகசியத்தை விரிவாக பார்க்கலாம். தேவதச்சன் என்று அழைக்கப்படும் விஸ்வகர்மா அவர்களின் மகள் சஞ்சனா தேவி. பேரழகு கொண்ட அவளை சூரிய பகவான் மணம் முடித்தார். ஆரம்பத்தில் எல்லாமே மகிழ்ச்சியாக இருந்தது. அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல மாற்றம் தொடங்கியது. சூரியனின் தேஜஸ் எனப்படும் ஒளிக்கதிர்கள் மெதுவாக அதிகரிக்க ஆரம்பித்தன. அந்த ஒளி, அந்த வெப்பம் மனித உடலால் தாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்தது. சஞ்சனாவால் அதை தாங்க முடியவில்லை. அவளின் கண்கள் கூசின. அவளின் சருமம் கருகத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் தன் கணவரின் அருகாமையே அவளுக்கு நரகமாக மாறியது. தன் கணவரை பிரிய மனமில்லை. ஆனால் அந்த வெப்பத்தில் வாழவும் முடியவில்லை. அப்போதுதான் சஞ்சனா ஒரு விபரீத முடிவை எடுத்தாள். தன் தவ வலிமையை பயன்படுத்தி சஞ்சனா தன் உடலிலிருந்து தன்னைப் போலவே அச்சு அசலாக இருக்கும் ஒரு நிழல் உருவத்தை உருவாக்கினாள். அவளுக்கு சாயா, அதாவது நிழல் என்று பெயரிட்டாள். சஞ்சனா சாயாவிடம் கட்டளையிட்டாள், நீ இங்கேயே இருந்து என் கணவருக்கு பணிவிடை செய். நான் இல்லாத குறையை அவர் உணரக்கூடாது. நான் திரும்பி வரும் வரை இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. சூரிய பகவானுக்கு தெரியவே கூடாது. சாயா சம்மதித்தாள். அதன்பின் சஞ்சனா ஒரு பெண் குதிரை உருவம் எடுத்து பூமிக்கு வந்து உத்தர குரு என்ற வனத்தில் கடும் தவத்தில் மூழ்கினாள். இங்கே ஒரு அதிசயம் நடந்தது. சாயா சஞ்சனாவைப் போலவே நடந்து கொண்டாள். அவள் குரல், அவள் அன்பு, அவள் பார்வை எதிலும் வித்தியாசம் இல்லை. அதனால் சூரிய பகவானால் கூட உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாட்கள் ஆண்டுகளாக மாறின. சூரியனுக்கும் சாயாவுக்கும் குழந்தைகள் பிறந்தனர். அவர்களில் ஒருவர்தான் பின்னர் உலகமே அஞ்சும் சனி பகவான். சாயாதேவி கருவுற்றிருந்த காலத்தில் ஒரு பக்கம் சூரியனின் தகிக்கும் வெப்பம், மற்றொரு பக்கம் இரகசியத்தை காக்கும் அழுத்தம். இந்த இரண்டையும் தாங்கி அவள் சிவபெருமான் நோக்கி கடும் தவம் செய்தாள். அந்த தவத்தின் விளைவாக அவளது கருவிலிருந்த குழந்தை கருப்பு நிறமாக மாறியது. குழந்தை பிறந்தது. அவன் சனி. ஆனால் அவன் நிறம் சூரியனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நானோ ஒளியின் கடவுள். என் மகன் எப்படி இவ்வளவு கருப்பாக பிறக்க முடியும்? நீ சஞ்சனாதானா, அல்லது என்னை யாராவது ஏமாற்றுகிறீர்களா என்று சந்தேகப்பட்டார். சந்தேகம், கோபம், அவமானம். அந்த நேரத்தில் தன் தாயை அவமதிப்பதை பார்த்த அந்த சிறு குழந்தை சனி ஆத்திரமடைந்து தன் தந்தையை ஒரு பார்வை பார்த்தார். சனி தன் தந்தையை ஒரு பார்வை பார்த்தார். அது சாதாரண பார்வை இல்லை, அது சனி பார்வை. அந்த ஒரு பார்வையில் சூரியனின் தேஜஸ் மறைந்து அவர் கருப்பு நிறமாக மாறினார். தன் தவறை உணர்ந்த சூரியன் பின்னர் சிவபெருமான் உதவியுடன் தன் ஒளியை மீண்டும் பெற்றார். ஆனால் உண்மை மறைந்திருக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் சாயாதேவி அனைத்தையும் ஒப்புக்கொண்டாள். அப்போதுதான் சஞ்சனா குதிரை வடிவில் தவம் செய்து கொண்டிருப்பது தெரிய வந்தது. சூரியன் சஞ்சனாவை மீண்டும் அழைத்து வந்தார். இந்த பிரச்சினைக்கு முடிவாக விஸ்வகர்மா தலையிட்டார். சூரியனின் வெப்பத்தில் 8இல் ஒரு பகுதியை சீவி எடுத்து அவரை குளிர்வித்தார். அந்த வெப்பத்தின் சக்தியிலிருந்து உருவானவை மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரம், சிவபெருமானின் திரிசூலம், ஒரு பெண்ணின் தவிப்பு, ஒரு நிழலின் தியாகம், ஒரு தந்தையின் சந்தேகம்.
இவை அனைத்தும் சேர்ந்துதான் சனி பகவான் எனும் நீதி தேவனையும் சூரியனின் புதிய பரிமாணத்தையும் உருவாக்கியது. இன்றும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பகை இருந்தாலும் இருவரும் பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத சக்திகளாக இருக்கிறார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் சூர்யாய நமஹா என்று கமெண்ட் செய்யுங்கள்.